இப்பொழுது நாம் செய்தி கடந்து போவோம். வெளிப்படுத்தல் 11:15 19 முடிய ஆய்க்கலா படிக்கணும். சங்கீதம் 70 1 to 5 முடிய சக்கரியா படிக்கணும். அதை சக்கரியா படிச்சிருங்க. இல்லை, சங்கீதம் 70 1 to 5 முடிய 70 சங்கீத புஸ்தகம் 70ஆம் அதிகாரம். நினைப்பூட்டுதலாக பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே என்னை விடுவியும். கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெக்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி இலச்சையடைவார்களாக என்பவர்கள் தங்கள் அடையும் அக்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ரட்சிப்பின் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிழ்வு உண்டாவது என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானோ சிறுமை எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாக வாரும். இதே என் துணையும் என்னை விழிக்கிறமான கர்த்தாவே. ஆமென். ஏழாம் தூதன் எக்காலம் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவ ராஜ்யங்கள் என அவர் சதாகாலம் ராஜ்யம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனம் மேல் உட்கார்ந்தவர் 24 மூப்பர் விழுந்து இருக்கிறவரும் இருந்தவர் வருகிறோமாகிய சர்வ கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. மரித்தோர் நியாயப்படுவதற்கும் ஆகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நாமத்து மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோர் பலனாளி பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்து சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கைப்பட்டு காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி எதிர்ச்சியும் பெரும் கால்மழை உண்டான. ஆமீன். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 1 பாருங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலை மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகள் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டங்களில் வாசிக்கிற ஓசையை போல இருந்தது. இருங்க வரோம். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் உள்ளவைகளும் தங்கள் வஸ்துக்களாகிய சிங்காசனம் வீட்டிற்கும் ஆட்டுக்குட்டியானருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக. அந்த வசனத்தை எடுங்க. 5:13 பாருங்கள். வெளிப்படுத்தல் 5:13-14. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திர உள்ளவைகளும் வஸ்துகள் யாவும் வீட்டிற்கும் ஆட்டுக்குட்டியானருக்கும் உண்டாவத சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன் ஆமன் என்று சொல்லின. 24 மூப்பரும் வணக்கமாய் விழுந்து சதா காலம் உயிரோடு இருக்கிறவரை. ஏன்னா இந்த காலத்தில் பார்க்கும்போது என்ன சொன்னால், இன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் சத்தியம் புரியலை. நமக்கு தான் சத்தியத்தை கர்த்தர் புரிய வச்சிருக்காரு. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனமே வீட்டில் இருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரம். இப்போ இந்த சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் ஆட்டுக்குட்டியானவர். ஓகேங்களா? இப்போ வெளிப்படுத்தல் 5:1 பார்த்தீங்கன்னா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு.
அவருடைய கருத்தில் என்ன இருக்குது? புத்தகம் இருக்குது. உள்ளும் புறமும் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் இருக்குது. இந்த புஸ்தகத்தை யார் வாங்க முடியும்? யாரும் வாங்க முடியாது. இந்த புஸ்தகத்தை யாரும் வாங்க முடியாது. உட்கார்ந்துருக்கவர் யாருன்னா அடிக்கப்பட்டவர். உட்கார்ந்துருக்கவர் அடிக்கப்பட்டவர் உட்கார்ந்துருக்கார். அவர் கையில் தான் புஸ்தகம் இருக்குது. இந்த புஸ்தகத்தை யார் வாங்க முடியும்னா அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறாரோ அவர் தான் வாங்க முடியும். அப்போ இந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறது அவருக்குள்ளே தான் இருக்கார். புஸ்தகத்தை 2 பேரும் சேர்ந்து வச்சுருக்காங்க. புரியுங்களா? அப்போ இவருக்குள்ளேருந்து ஒரு வெளியில் பிரிஞ்சு வரணும். அப்போ தேவனுடைய வார்த்தை மறுபடியும் ஒரு தொட்ட உடனே எலும்பும் தசையும் நீங்கினோன்னா அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர் வெளியில் வர்றாரு. வந்து என்ன பண்ணால் சொல்லுவான், இவர் கையில் இருக்க புஸ்தகத்தை அவர் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு? இப்போ முத்திரையை உடைக்கணும். வாங்குற ஆட்டுக்குட்டியாக சதாக்காலம் இவரோடு இருக்கிற தொழுது 4 ஜீவன்களுக்கு மூப்பர்கள் மத்தியில் இருக்கட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ இவர் என்ன பண்ண சொல்லும்போது அதில் போட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரம். இப்போ அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர் அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டார். வாங்கினவுடனே எல்லாம் ஒரு காலில் விழுது. 2 பேர் காலில் விழுகுறாங்க. 2 பேருக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறாங்க. யாராருக்கு? ஆமாம், அதாவது அடிக்கப்பட்டவருக்கும் அடிக்கப்பட்ட வண்ணமாக உள்ளவருக்கும் 2 பேரும் அங்கே நிற்கிறது ஒரு விஷன். அங்கே பார்க்கும்போது 2 பேருக்கும் இவங்க ஸ்தோத்திரம் சொல்றது கதறாங்க. கதறும்போது அங்கே சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்தீங்கன்னா, 4 ஜீவனும் ஆமீன் என்று சொல்ல கேட்டேன். 24 மூப்பர்களும் வணக்கமாக விழுந்து சதாக்கள் உருவ தொழுது கொண்டார்கள். அது தொழுது கொண்டார். இந்த காரியம் எப்படி நடக்குது சொன்னால், இன்னும் 24 மூப்பர்களும் வணக்கமாக விழுந்து தொழுது கொண்டார்கள். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதுக்கு 4 ஜீவனும் ஆமீன் என்று 24 மூப்பர்களும் வணக்கமாக விழுந்து தொழுது கொண்டார். இப்போ வெளிப்பத்து 8:1 படித்தீங்கன்னா அதில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூர்ந்து கவனிக்கும்போது, அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏற 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. இந்த 1/2 மணி நேரம் என்பது 2000 வருஷம். டோட்டலி 1/2 மணி நேரம் போது 10,000 வருஷம். இந்த 10,000 வருஷத்தில் எத்தனாயிரம் வருஷம் முடிஞ்சிருக்கு? இப்போ 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 10,000 வருஷம் இருக்குது. இந்த 10,000 வருஷத்துக்குள்ளே நடக்க வேண்டிய காரியங்கள் அத்தனையும் வெளிப்படுத்துகிற விஷயத்தை சொல்லியாச்சு. 10,000 வருஷத்துக்குள்ளே என்னென்ன நடக்கும்ன்றது எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஆனால் இதற்குரிய இந்த ரகசியத்தை யார் சொல்ல முடியும்? யாருக்கு சொல்கிறதுக்கு பாக்கியம் இருக்குது? அந்த படித்தோம் இல்லையா, ஊரின் திம்மியும் கொண்ட 7ஆம் தூதன் தான் சொல்ல முடியும். அப்போ இந்த ஊரின் திம்மியும் கொண்ட 7ஆம் தூதன் சொல்லும்போது அங்கே என்ன நடக்கும் சொன்னால், வேத ரகசியங்களை வெளியரங்கமாக சொல்கிறது தான் எக்காலம் ஊதுறது. எக்காலம்னா என்ன? வேத ரகசியங்களை வெளியரங்கமாக சொல்கிறது தான் எக்காலம் ஊதுறது. இப்போ நான் வேத ரகசியங்களை வெளியரங்கமாக சொல்கிறேன். வெளியரங்கமாக சொல்லும்போது என்னது? அதுதான் ஒரு எக்காலம். எக்காலம் என்பது எது? வேத ரகசியங்களை வெளியரங்கமாக சொல்கிறது. அப்போ அந்த முத்திரையை உடைக்கும்போது, முத்திரையை உடைச்சிட்ட உடனே பரலோகத்தில் ஏறக்குறைய 1/2 மணி நேரம் ஆகுது. முத்திரை உடைக்கிறது என்பது என்ன சொன்னால், அந்த முத்திரைக்குரிய ரகசியங்களை வெளியில் சொல்கிறது. அந்த முத்திரைக்குரிய ரகசியங்களை, அது முத்திரிக்கப்பட்ட முத்திரை, அந்த முத்திரையை உடைச்சி அந்த ரகசியங்களை வெளியில் கொண்டு வருது. கொண்டு வரும்போது பிசாசு என்ன பண்ணுவான்? இந்த ரகசியங்களை கேட்கவும் விட மாட்டான். கேட்டாலும் அந்த ரகசியங்கள் பிரகாரம் நம்மளை ஜீவிக்க விட மாட்டான். பலவிதமான போராட்டத்தை கொட்டுவான், குப்பையை கொள்வது போல். இன்னும் 10,000 ஆண்டுகள் என்ன இருக்குது, மீதியாக இருக்குது. இதில் 6ஆம் முத்திரை 5ஆம் முத்திரை சரியாக அது விளக்கம் சொல்லணும். 6ஆம் முத்திரைக்கு 5ஆம் முத்திரைக்கு அடுத்து 4, 3, 2, 1 முத்திரைகளை விளக்கி சொல்லணும். எதை சொல்லணும்? உங்களுக்கு அந்த முத்திரைக்குரிய ரகசியத்தெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லணும். இக்காலத்துக்குரிய கடைசி நாட்களில் நடக்கும் கொடிய காலங்கள் பார்த்திங்கன்னா, இந்த காலம் எப்பேற்பட்ட காலம்னா மகத்தான கொடூரமான காலங்கள். இந்த காலத்துக்குரிய மக்கள் எப்படி இருப்பாங்க, எப்பேற்பட்ட நிலையில் இருப்பாங்க, அவங்களுடைய இருதயத்தின் நிலை என்னன்றதை திட்டம் தெரியுமா சொல்லிட்டார் நம்மளுக்கு. அப்போ இந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த சத்தியத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த திருவசனத்தை ஜாக்கிரதையாக சொல்லணும்.
அதை 2 தீமோத்தேயுல 3வது அதிகாரத்தில் 1-9 சொல்லும்போது, அக்காலத்தில் மோசேக்கு எதிர்த்து நின்றவர்கள் யாருன்னா எந்திரே எம்பிரேன்னு 2 பேர் எதிர்த்து நின்றது போல் இக்காலத்துக்குள்ள சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்பவர்கள் அநேக பேர் இருக்காங்க. மேலும் இப்போ படிங்க 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் 1-9 வரைக்கும். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க? தற்புரியர் சொன்னால் தற்புரியர் சொல்லும்போது தங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடிய அளவுக்கு. அது யார் இந்த வேதத்தை வச்சுருக்கணும்? இவர்களுக்கு தான் சொல்லுது, மற்ற புறஜாதி மக்கள் கிடையாது. எங்க இந்த வேதத்தை வச்சுருக்கோம் யாராக இருக்கிறான்? தற்புரியர். நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது 10 மார்க்கம் இருக்குது. என்ன மார்க்கம்? இந்து மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம், புத்த மார்க்கம், ஜெயின மார்க்கம், அடுத்த சொன்ன பார்ப்பன மார்க்கம், வைஷ்ணவ மார்க்கம், சத்திரிய மார்க்கம், பகுத்தறிவு மார்க்கம். இந்த 10 மார்க்கம் இருக்குது. இந்த 10 மார்க்கத்துக்குள்ளே இன்னும் எத்தனையோ மார்க்கம் உள்பிரிவுகள் நிறைய இருக்குது. இந்த 10 மார்க்கத்தில் உள்ள மக்கள் இருக்காங்க பாருங்கள். இந்த 10 மார்க்கத்தில் உள்ள மக்களில் கிறிஸ்தவ மார்க்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள மக்களுக்கு தான் இந்த பைபிள் இருக்குது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ரகசியத்தை மறைபொருள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மக்களுக்கு ஏன் இந்த வேதத்தை வச்சுருக்க மக்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க தான் இருக்கிறாங்க. இதில் சொல்லப்பட்டதும் யாருக்கு? புறஜாதி மக்களுக்கு அல்ல, இஸ்லாமிய மக்களுக்கு அல்ல, இந்து மக்களுக்கு அல்ல. யாருக்கு? இவங்களுக்கு. இவங்க எப்படி இருக்காங்கன்னு நல்லா பாருங்களேன். இப்போ கூர்ந்து கவனிங்க. இப்போ பாருங்க, இப்போ படிங்க. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும். அப்போ இவன் எப்படி இந்த பைபிள் வச்சுன்னு மற்றவங்க சத்தியம் சொல்லுவான்? எல்லா மனிதனுக்குள்ள இந்த வேதத்தை வச்சு ஊழியக்காரனுக்குள்ள என்ன வந்துருச்சு? பிசாசு இந்த மாதிரியான ஒரு இதை ஊற்றி விட்டுருவோம். ஊற்றி விட்டோம்னா அவங்களுக்குள்ள என்ன வந்துடுது? ஒரு விதமான இந்த குணாதிசயங்கள் எல்லாம் உள்ளே அப்படியே புகுந்துடும். புகுந்துட்ட உடனே அதாவது ஒவ்வொரு மனிதனும் இதில் சொல்லப்பட்ட குணாதிசயத்தில் மாட்டிக்கிட்டான்னா இவனுக்கு இந்த வேதத்துக்கு என்ன எல்லாம் போயிடும்? வெளிச்சம் கிடைக்காது. இந்த வேதத்தில் வெளிச்சம் கிடைக்காது. அதுதான் அவர் சொல்கிறார், தன்னைத்தான் வெறுத்து தன் சொல்லி எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று சீசனாக இருப்பான்னு சொன்னார். என்ன சொன்னார்? தன்னைத்தான் வெறுத்து தன் சொல்லி எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் இந்த பாக்கியம், ஊழியம் செய்யக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் கேட்டாலும், சத்தியத்தை கேட்டாலும் அதன்படி நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை பிசாசு என்ன பண்ணுவான்? விட மாட்டான், நடக்க விட மாட்டான். ஏன்னு கேட்டால் ஆதியிலே அவன் என்ன பண்ண சொல்லும்போது, ஏதேலே ஆதாம் ஏவாளையும் கெடுத்து குட்டிச்சுரு பண்ணி நாசப்பண்ண பிசாசு இன்றைக்கு நம்மளையும் காலி பண்ணுறதுக்கு வரான். ஆனால் நம்மளை காலி பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் அவனை கொல்லக்கூடிய, அவனை சாகடிக்கக்கூடிய பவர் யாருக்குள்ளே வந்துருச்சு? நமக்குள்ளே வந்துருச்சு. நம்மளை கண்டாலே பிசாசு வெக்கப்பட்டு ஓடுவான். அந்த மாதிரி நிலைக்கு வந்துருக்கணும். இப்போ எப்படி இருக்கான்னு சொன்னால், தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருக்கு. இக்காலத்தில் உள்ள மக்கள் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியலை. யார்? இந்த வேதத்தை வச்சுருக்க மக்கள் தான். ஏன்னா சத்தியம் அறிய முடியலை, அவனால் சத்தியத்தை அறிய முடியலை. ஏன்னா இன்றைக்கி சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிக்கும் போது அந்த நாமத்துக்குரிய அபிஷேகம் தான் ஊற்றப்படும். நல்லா கவனிங்க. சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிக்கும் போது அந்த நாமத்துக்குரிய அபிஷேகம் மக்களுக்கு மத்தியில் ஊற்றப்படும் போது இத்தனை குணாதிசயங்களும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள போயிடுது. இத்தனை குணாதிசயமும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள போயிடுது. அப்போ அவங்க எப்படி ஜீவிப்பாங்க? இந்த வாக்கு பிரகாரம் ஜீவிக்கிறதுலாம் 1% கூட மாற விட மாட்டான் பிசாசு. ஏன்னா அவனுடைய ஆவியை ஊற்றி இந்த வார்த்தைக்கு விரோதம். ஏன்னா நாம மாறி போச்சே, ஆராதனைக்கு நாம மாறி போச்சே. யார் ஆராதிக்கிறாங்க? இந்த மக்கள்லாம் சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிக்கிறாங்க. சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிக்க அவங்களுக்குள்ள என்ன வந்துடுது? ஒரு கொடூரமான காரியம். இத்தனை சொல்லப்பட்ட இத்தனை காரியங்கள் உள்ளே வந்து அவனுடைய ஆவியாத்மா சரீரத்தில் புகுந்துக்கிட்டு அவனை எழும்பவே விடாது. இப்போ உண்மையிலே இந்த சத்தியத்தில் வந்தாங்கன்னா அவன் தப்பிச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம கையை வச்சோன்னா, இந்த உள்ளே நுழைஞ்சோன்னா கையை வச்சோன்னா எல்லாம் மாறிடும். அவங்களுக்கு நிலையெல்லாம் மாறிடும். அப்போ உண்மை நிலை என்ன வந்துடுது? அவங்களுக்கு சத்தியத்தை அறிவை கர்த்தர் அவங்க ஆவிக்குரிய சத்தியத்தை காணக்கூடிய கண்களுக்கு கழிக்கும் பொழுதுன்னு சொல்கிற மாதிரி அவன் சத்தியத்தை காணக்கூடிய அந்த கண்ணை கொடுத்துருவார். சத்தியத்தை அறிவை அவனுக்கு ஊற்றிடுவார், கர்த்தர் கொடுத்துருவார். 2 அறிவு இருந்தவர்களாயும்
அடுத்து பார்த்தீங்கன்னா சுபாவ அன்பில்லாதவர்களாயும், அடுத்து இணக்கமில்லாதவர்களாயும், அடுத்து சொன்னாங்க அவருடைய இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், அவதூறு செய்வர்களாயும், கொடுமையுள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரமுள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியமாக இராமல் சுகபோக பிரியராயும், தேவபக்தியின் வேஷத்தை தெரித்து அதன் பலனை ஆட்டோமேட்டிக்காக மறல்வராய். இப்படித்தான் இன்றைக்கு இன்றைக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் இன்றைக்கு வேதத்துக்கு புறம்பான, வேதத்துக்கு விரோதமான முறையில் சத்துரு என்ன பண்ணால் அவனுடைய, ஏன்னா நாமம் மாறிப்போச்சு. ஆதி அப்போஸ்தலர் ஆராய்த்த நாமத்தை நீக்கின உடனே பிசாசு உள்ளே வந்துட்டான். இவன் வந்துட்டு இவன் ஆராதிக்கன்னா என்ன நடக்குது? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் இவன் அறியாமலே உள்ளே போயிடுது. இவன் யாருக்கு விரோதமாக மாறினா ஆட்டோமேட்டிக்காக உண்மையான சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த நாமத்துக்கு விரோதமாகவும், சிலுவையில் அடிக்கப்படாத அந்த நாமம் இடை சொல்ல வந்து இந்த சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை ஆராதிக்க அவன் இயேசுனா மொத்த மக்களை அவன் யார் பக்கம் இழுக்கிறான்? அவன் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து பாதாளத்துக்குரியவர்களாக மாற்றிடான் ஒழிய பரலோகத்துக்குரியவர்களாக மாற்றலை. ஏன்னு கேட்டால் ஆதி காலத்தில் பெந்தகோஸ்து நாளில் பரிசுத்தாய் ஊற்றப்பட்டது. ஆனால் இன்றைக்கி பரிசுத்தாய் இல்லை. மேலே போய் 40 வருஷம் இருந்தார். நிருபத்தை எழுதி முடிக்கிற வரைக்கும் மேலே போயிட்டார். இன்றைக்கி பரிசுத்தாய் கிடையாது. பரிசுத்தாய்க்கு பதிலாக என்ன வந்திருக்கு? இப்போ இயேசுன்ற நாமத்தில் என்ன வந்துருச்சு? ஒரு அசுத்தமான அபிஷேகம் ஊற்றப்பட்டு இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டான்? அப்படியே வேறு பிடிச்சி எடுத்துட்டான். இது எதுக்கு ஒப்பனையாக இருக்குன்னு சொன்னால், தேவனுடைய கட்டளை மீறி ஆதாம் ஏவாளையும் பாவம் செய்து வச்சு அவன் கெடுத்த அதே பிசாசு இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து பூமியில் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தில் கழுவப்படாதபடி க்ளோஸ் பண்ணிட்டான். 2வது ஞானஸ்தான முறைமையில் அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறதையும் க்ளோஸ் பண்ணிட்டான். அதுக்கு பதிலாக அந்த நாம இடையில் வந்துட்டதுனால இன்றைக்கி ஞானஸ்தானம் கொடுக்குறவங்க கூட எப்படி கொடுத்துறாங்க? நம்மளும் அதில் தான் மாட்டிக்கிருந்தோம். நம்மளுடைய கண்கள் திறந்ததுனால நம்ம அதிலேருந்து தப்பிச்சு வந்த நம்மளுக்கு சத்தியத்தை சொல்லி நம்ம மூலியமாக உலகத்தில் உள்ள மக்கள்லாம் ரட்சிப்பில் கொண்டு வரக்கூடிய ஒரு மகத்தான கருவை நம்ம மூலியமாகத்தான் கர்த்தர் கொண்டு வராரு. அப்போ நாம் எந்த சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? இரவும் பகலும். அதாவது சொல்லும்போது இப்போ ஒரு தூண்டி போடுறான்னா அவனுக்கு எது மேலே கண் இருக்கும்? மிதப்பு மேலேயே கண் இருக்கும். அதே மாதிரி நீ ஒரு சத்தியத்தை கேட்டுட்டு இந்த சத்தியத்துக்குரிய மக்கள் எங்கே இருக்காங்களோ அவங்கள தேடி பிடிச்சி கொண்டு வந்து அவங்கள சத்தியம் சொல்லி உள்ளே சேர்க்கறதுலேயே உன்னுடைய நிலையெல்லாம் இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் இந்த சத்தியத்தை சொன்ன உனக்கு நீ கர்த்தருடைய கடமையை, கர்த்தருடைய சட்டத்திட்டங்களுக்கு பயந்து கர்த்தருடைய சேவையை, கர்த்தருடைய செயலை, கர்த்தருடைய கடமையை செய்கிறதுக்கு நான் பாத்திரவனாக முடியும். இல்லாவிட்டால் இல்லை. அப்படி நம்மளால் தேட முடியாத முழங்காலையாச்சும் என்ன தேடணும்? முழங்கால் என்ன தேடணும்? தேடுங்கள். எதில் தேடணும்? முழங்கால் தேடும்போது கண்டிப்பாக கர்த்தர் உனக்கு நீ உண்மையான முறையில் உத்தமமான முறையில் கர்த்தருக்கான நீ ஒரு ஸ்டெப் வச்சு தான் அவர் நமக்காண்டு 2 ஸ்டெப் வைக்கக்கூடியது. அவர் நடந்த அடிச்சோடு மேலேயே நம்ம நடக்க வைப்பார். ஏன்னா அப்பேற்பட்ட தேவன் நம்மளோட இருக்கார். அப்பேற்பட்ட தேவன் இப்போ நம்மளோட வந்துட்டார். பிசாசை வெட்கப்படுத்தி விட்டார், அவனை அவமானப்படுத்தி விட்டார். இந்த மகிமையிலிருந்து மனவாட்டி சபை மூலியமாகத்தான் உலகத்துக்கு என்ன கிடைக்குது? இப்போ ரட்சிப்பு. எல்லாம் கவனி. இந்த மகிமையிலிருந்த மனவாட்டி சபை மூலியமாக தான் உலகத்துக்கு இப்போ என்ன வருது? இப்போ திரும்ப ஆதி அப்போஸ்தலர் விட்டு சென்ற அந்த ரட்சிப்பை திரும்ப இப்போ நம்ம கொண்டு வரோம். உலகத்துக்கு யார் மூலியமாக விடுதலை கிடைக்கிது? இந்த மகிமையடைந்த மனவாட்டி சபை மூலியமாக ஊரின் தும்மியும் கொண்ட 7ஆம் தூதர் மூலியமாகவும் அந்த ஊரின் தும்மியும் கொண்ட 7ஆம் தூதர் உருவாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் மூலியமாக தான் இந்த உலகத்துக்கு என்ன போகுது? இப்போ ரட்சிப்பு போகுது. இந்த சத்தியத்தின் மூலியமாக ஆராதனைக்குரிய நாமத்தை திரும்ப நம்ம கொண்டு வரோம். இந்த பூமிக்கு உங்களுடைய நாமத்தில் ஆராதனையை கொண்டு வர பிசாசுக்கு என்ன பண்ணுவோம்? இப்போ இப்படி மோசம் போயிட்டு இந்த மோசம் போக்கணும் அந்த பிசாசின் பிடியிலிருந்து மாட்டிக்கொண்டு அந்த மக்களை எப்படியாச்சும் திரும்ப அவர்களை கொண்டு வந்து விழிக்கணும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு அவர் சொல்லிட்டாரு. நான் விலக முடியாதுங்க. இப்படிப்பட்டவர்கள் சத்தியம் சொல்லி உள்ளே கொண்டு வரணும். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார்? இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகுனா நம்ம ஒரேடியாக போயிடுவோம். அவங்க கதி அதோ கதியாகும். இந்த ஏன்சனா அவர் எல்லாருக்குரிய சத்தியத்தை பொதுவாக எழுதிவிட்டார். இந்த குணாசியங்கள் இருக்குது. இந்த குணாசியம் இப்போ யாருக்குள்ளே வந்துருச்சு? இந்த வேதத்தை வச்சுருக்க மக்களுக்குள்ளே வந்துருச்சு.
இந்த குணாதிசயம் முழுதும் இந்த வேதத்தை வச்சுருக்க மக்களுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிக்க 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 இந்த குணாதிசயம்லாம் அவங்களுக்குள்ளே ஃபுல்லாக இறங்கிட்டு உண்மையிலேயே அவன் ஆட்டோமேட்டிக்காக யாரை விட்டு விலகி போயிடான்? இந்த சத்தியத்தை விட்டு விலகிறான், பைபிளை விட்டு விலகிறான், திருச்சபை விட்டு விலகிடுவான். ஆனால் பைபிள் கையில் இருக்கும். யார் ஆராதிக்கிறாங்க பார்த்தீங்களா? சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிக்க 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 அவங்க லைன் அப்படியே ஐயோடு போய் அதுக்கு சில வசனங்கள் அன்றைக்கி சொன்னால் ஞாபகம் இருக்கா? அவர் எதிர்த்து நிற்கிறவனாயும் ஆராதனைக்குரியது அது 2 வசனம் பண்ணிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதோ ஆராதிக்கப்படுவதோ அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவராயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து தவனைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறான் இருப்பான். ஏன்னா இந்த காரியத்தை யார் செய்வான்னு சொன்னால், சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை ஆராதிக்கிற மக்களை இவன் அப்படியே கொண்டு வந்துட்டான். இந்த சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை ஆராதிக்க 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 அந்த சிலுவையில் அடிக்கப்படாத எந்த நாமத்தை ஆராதிக்கிறாங்களோ அந்த அந்த நாமத்துக்குரியனுடைய மொத்த குணாதிசயம் யாருக்குள்ளே வந்துடுது? அவங்களுக்குள்ள வந்துடுது. அப்போ உண்மையிலேயே நாளாக 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 தானும் கெட்டு போய் மற்றவனையும் கெடுத்துடும். ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படி பூமி எங்கும் சுற்றி திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தானதான் அவன் உங்களில் ரெட்டிப்பான நரகத்தின். ஏன்னா இந்த சத்தியத்துக்குரிய சத்தியம் புரியாதனால ஏதோ ஒரு எமோஷனலில் கிடந்து குதியன்னு குதித்து பெரிய பெரிய எமோஷனல் சபைகளை ஸ்தாபன சபைகளை உருவாக்கி எமோஷனல் பெந்தகோஸ் சபை ஸ்தாபன சபைகளை உருவாக்கிட்டா இவங்களுக்கு என்ன புரியுமா? நிறைய கூட்டம் வந்துடுது. அதுதான் கரெக்டாக சொல்கிறாரு. ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படி பூமி எங்கும் சுற்றி திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தான அவன் உங்களில் ரெட்டிப்பான நரகத்தின். இந்த ஒரு வாக்குத்தத்தை தான் இன்றைக்கி இந்த வேதத்தை வச்சுட்டு ஊழியம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இருக்குது. நம்மளுக்கு அப்படி அல்ல. நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாரு? உண்மையான சத்தியம் என்னன்றதை நாமத்தை கொண்டு வந்துட்டாரு. எந்த நாமத்தை வேதத்திலேருந்து நீக்கினானோ அதே நாமத்தை இன்றைக்கி நம்ம அந்த வேதத்தில் சொல்லி நம்ம படிக்கும்போது அந்த ஏற்கனவே சொல்ல வந்த நாமத்துக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. பிசாசு வைக்கப்பட்டு போகிறான். அவனை நேரடியாக குத்துறதுக்கு, உன்னை குத்தி போடுறதுக்கு நீ தேவன் என்று சொல்வாயோ, அந்த மாதிரியான சத்தியம் நம்மளுக்கு வந்திருக்குது. பிசாசை வெக்கப்படுத்தி விட்டாச்சு, வெக்கப்பட்டு ஓடி போயிட்டான். இப்போ ஏற்பட்டவனை விட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களா? அது சொல்லும்போது பார்த்தா எப்பொழுது கற்றாலும் விட்டு பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை உணராது இருக்கிற பெண் பிள்ளைகள் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை தங்களுக்கு வசப்படுத்திக் கொள்கிறார்கள். எல்லாரையும் வசப்படுத்தி நாசப்படுத்திடுவானோ. எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவராக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படி நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொண்டு இவர்களும் சத்தியத்தை எதிர்த்து இருக்கு. ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மோசைக்கு எதிர்த்துனா 2 பேரும். அதே மாதிரி இன்றைக்கு இந்த சத்தியத்துக்கு அன்றைக்கு மோசையை போல உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்பு பண்ணி என் வாயில் அவருடைய வார்த்தை அலுவலர் மோசையை போல ஒரு தீர்க்கதை கர்த்தர் எழுப்புகிற நேரத்தில் இந்த சத்தியமெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள நிறைவேறுது. அப்போ பிசாசுக்கு என்ன வந்துடுது? தோல்வி வந்துடுச்சு. கிறிஸ்துக்கு என்ன வந்துடுச்சு? நம்முடைய நாமத்துக்கு வெற்றி வந்துடுச்சு. ஏன்னா இப்போ நாமத்தை சேர்த்துட்டோம், நாமத்தை சேர்த்தாச்சு. அந்த ஏற்கனவே அந்த நாமத்தை நம்ம நீக்கிட்டோம், ஆராதனைக்கு நாமத்தை நீக்கிட்டோம். இன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் ஆராதித்த நாமத்தை இடையில் நம்ம சேர்த்து அந்த ஆதி அப்போஸ்தலர் ஆராதித்த நாமத்தை ஆராதிக்க தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு என்ன வந்துடுது? ஒரு நடுக்கம், ஒரு பயமும் நடுக்கம் திகிலும் வந்துடுது. பயமும் நடுக்கமும் திகிலும் வந்துடுது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோன்னு பாருங்கள். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தில் 1:7 பின்பு நான் பார்த்தபோது இதோ சீலர் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவும் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 இருக்க கண்டேன். ஏன்னு கேட்டால் இது பார்த்தீங்கன்னா பிதாவின் நாமம் நெற்றிகளில் தரிக்கப்படுது போது, நெற்றி என்பது என்ன சொன்னால் நம்முடைய ஆத்மா இடமிருந்து வளம் வந்து சுகமர பிரசவம்.
அந்த இதில் இந்த 1,44,000 பேருன்றது 1,44,000 சபைகள். உலகம் பூரா 1,44,000 சபைகள் இங்கேருந்து ஆரம்பிக்குது. இந்த இப்போ இனிமேல் கொண்டு நம்ம என்ன ஆகும்? ஏன்னா அந்த இன்னும் 10,000 வருஷத்து, இந்த 10,000 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த 1,44,000 சபைகள் பூமி எங்கேருந்து நிரம்பிடும். எங்கே பார்த்தாலும் மகிமை அடைந்த மணவாட்டி சபை தான். இதே சத்தியம்தான். அவன் பிசாசு என்ன பண்ணுவான்? அவன் வெட்கப்பட்டு எல்லாரையும் விட்டு ஓடிடுவான். எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது ஒரு கருடன் பறந்து வரும்போது அது என்ன சொன்னால் பாம்பு மேலே அந்த நிழல் பட்டாலே பாம்பு செத்துருமா. அப்படி ஒரு கருடன் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அனாய்ட்டிங் நமக்குள்ளே வரும்பொழுது நம்ம நடந்து போகும்போதே சத்துருடைய பிசாசின் அபிஷேகம் அவங்கள விட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓடிடுவான். எதிர்க்க முடியாது. எதிர்த்தா பிசாசுக்கு என்ன பண்ணும்? வெக்கப்பட்டு போயிடுவான். பிசாசு நாசமாயிடுவான், அசிங்கமாயிடுவான். அதனால் நம்மளை எதிர்த்து நின்று அவனுக்கு செயல்பட முடியாது. இந்த 1,44,000 சபைகள் பூமி எங்கும் எல்லா சபையும் ஒரே சபை தான், மகிமை அடைந்த மணவாட்டி சபை. அதில் போட்டிருக்கு 1,44,000 பேர்கள்னு சொல்லிட்டு. இந்த 1,44,000 பேர்கள் எப்படி வருவாங்க? இவங்களா? இன்றைக்கி இந்த பைபிள் வச்சுட்டு அல்லவழியாக போட்டு கத்துறாங்களே இவங்களா? இல்லை எமோஷனல் பெந்தகு சபையா? ஆர்சி சபையா? பெரிய என்ன சொல்லும்போது ஸ்தாபன சபைகளா? எல்லாருக்கும் அவன் முத்திரை குத்திட்டான். நம்மளை குத்த முடியல. அவங்க குத்துன முத்திரையை கர்த்தர் நீக்கிட்டார். இன்றைக்கி கிறிஸ்துவனுடைய முத்திரை குத்தப்பட போகுது எல்லாருக்குமே. 1,44,000 சபைகள் உலகம் பூரா வரப்போகுது. அப்போ ஒரு சபையில் எத்தனை பேர் இருப்பாங்க? 1,00,000 பேர் வச்சுங்க ஒரு சபைக்கு. 1,44,000 சபைகள் பூமி எங்கும் வரும். நிச்சயமான முறையில், சத்தியமான முறையில் வரும். அப்போ என்ன சொல்லும்போது இந்த மக்கள் பெருக பிசாசுக்கு பூமியில் என்ன இல்லை? இப்போ கர்த்தருடைய சித்தத்தை அவர் எந்த காரியத்துக்கு முந்தின ஏதேன் பூமிக்கு வரணும். முந்தின புதிய வானம் புதிய பூமிக்கு வரணும். முந்தின ஏதேன் பூமிக்கு வரணும். முந்தின ஏதேன் பூமிக்கு வந்துருச்சுன்னா என்னாச்சு? நம்ம லைனே மாறிடும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு 1,40,000 அல்லாமலும் பெருவெள்ளல் இரைச்சல் போல பெரிய இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சத்தம் வசிக்கிற ஜீவனுக்கு முன்பாகவும் இப்போ பாடுறோம். என்ன பாட்டு? 1,44,000 பேருக்கு தான் தெரியுது, மற்றவங்க தெரியுது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம பாடுறோம். என்ன பாட்டு? வாரும் ஐயா ஜீவனே நதிபதியேவும் சிறுமந்தை நடுவினிலே, சிறுமந்தை நடுவினிலே வாரும் ஐயா ஜீவனே நதிபதியேவும் சிறுமந்தை நடுவினிலே. ஆமாம். ஏன்னு கேட்டால் இந்த புதுப்பாட்டு இப்பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேருமொழி என்று மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் ஒரு சபையில் 1,00,000 பேர் இருப்பாங்க. பூமி எங்கோ இந்த சபை தான் இருக்கும். இந்த பாட்டு தான் படிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நம்மளை படிக்க வச்சுட்டாரு. இனிமேல் கொண்டு இந்த என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த 10,000 வருஷத்துக்குள்ளாக ஆதியில் எப்படி ஆதாம் ஏவாளும் பாவம் செய்ததுக்கு முன்னாடி எந்த நிலையில் இருந்தாங்களோ, நல்லா கவனிங்க, அதே நிலை உனக்கு இப்போ கொடுத்துருக்காரு. கொஞ்சமாச்சும் மிஸ் பண்ணால் இழந்துருவேன். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரே ஒரு % கூட மிஸ் பண்ணக்கூடாது. என் பொண்டாட்டி எனக்கு இந்த இது கொடுக்கலை, அதே மாதிரி என் பிள்ளைகள் எனக்கு கொடுக்கலை. எனக்கு நேரடியாக கர்த்தரே ஈவா இறக்கமாக கொடுத்தார். அந்த ஈவா இறக்கமாக எனக்கு கொடுத்து அந்த மகத்தான காரியத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் எப்படி என்னை நான் வெறுத்து இந்த ஊழியத்துக்காண்டே நான் நிற்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் நிற்கணும். எனக்கு என் பொண்டாட்டி தான் பெருசு, என் பிள்ளைங்க தான் பெருசுன்னு போனீங்கன்னா இது 1 10 பிசாசுக்கே இழுத்து போட்டுருவோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த ஊழியத்தில் நம்மளை நிலைச்சி நிற்க முடியாதபடி நம்மளை பல விதத்தில் நம்மளை போட்டு பார்ப்பான். அவன் தலையை நசுக்கிறதான் அந்த ஊழியமே. பிசாசின் தலையை நசுக்கணும். பிசாசின் தலையை நசுக்கிறது அந்த மகத்தான ஊழியம்.
இந்த மகத்தான ஊழியத்துக்களை இன்றைக்கி 1,44,000 சபைகள் மகிமையடைந்த மகிமையடைந்த மணவாட்டி சபை பூமியெங்கும் வரப்போகுது. அதுக்கு முதல் வித்து யார்? நம்ம தான் எங்கே ஆரம்பிச்சிருக்கோம்? இப்போ இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் அதிகப்படியாக பாக்கியமுள்ள ஜனங்க நீங்கள் தான். வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் அனைத்து கிருபைகளும் உங்கள் சிரசு மேலே வந்துடுச்சு, உங்களுக்குள்ளே வந்துடுச்சு. ஏன்னா எப்படி இடமிருந்து வளமெனும் சிலுவமன பிரசவத்தில் மரித்தோர் முதல் பிறந்தாரோ அவருடைய குமாரன் உங்களுக்கு வந்து உட்கார்ந்துட்டார். அவர் உலகத்தையும் மாம்சத்தை பிசாசையும் மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்காலம். அதே ஆவி உங்களுக்கு வரும்போதும் அவர் என்ன காரியத்துக்கான தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தாரோ அந்த காரியத்தை நீங்கள் செய்கிறதுக்கு தான் ஒப்பு கொடுத்தாரு. அதுக்கு தான் அவர் உங்களுக்குள்ளே வந்திருக்காரு. இப்போ நீங்கள் நம்ம செயல்பட நம்மளுக்குள்ளே இருந்தால் அவர் செயல்படுவார். நான் ஒரு ஸ்டெப் வச்சா எனக்காண்டி கற்று 2 ஸ்டெப் போவேன். அந்த நிலை தான். ஏன்னா இப்போ அதே பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ள நட்சத்திரம் மீது வேறொருவன் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. அசல் 4 பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களை. ஸ்திரீகள் என்பதை சொல்லும்போது கள்ள உபதேசம். ஸ்திரீ என்பது கள்ள உபதேசத்தை கள்ள உபதேசம் நம்ம மேற்கொள்ள முடியாது. அது ஸ்திரீன்னு போட்டிருக்கு பாருங்கள். கள்ள உபதேசிக்காரர்கள் அவர்கள் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. அடுத்து சொல்கிறார் பாருங்கள், கற்புள்ளவர்கள் இவர்களே. கற்புள்ளவர்கள் சொல்லும்போது நம்ம சொல்லும்போது மற்ற சத்தியத்தில் கலக்காதபடி இந்த சத்தியத்துக்காண்டி நம்ம போகிறோம். கற்புள்ளவர்கள் இவர்களே, எங்கே போனாலும் இப்போ ஆட்டுக்குட்டியான யாரும் தெரிஞ்சு போச்சு. அவர் ஆராதிக்கிற நம்ம ஆட்டுக்குட்டியார் எங்கேயும் போக மாட்டார். நம்மளை சுற்றி அவர் நிற்பார். அவர் நம்மளுக்குள்ள தான் சுற்றி நிற்பார், வேறு வழி இல்லை. அவருக்கு நம்மளை விட்டால் வழி இல்லை, நம்மளை விட்டால் அவருக்கு. இந்த பேஸில் அதாவது நகமும் தசையும் பாரு, உடலும் உயிரும் மாதிரி நம்மளுக்குள்ள வந்து உட்காந்துட்டார். எப்படி வந்து உட்காந்துருக்காரு? உடலும் உயிரும் மாதிரி நகமும் தசையும் மாதிரி நம்மளுக்குள்ள வந்து நம்மளை நடத்துகிறாரு. இவர்களே இவர்கள் மனுஷரிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். பார்த்தீங்களா? இப்போ நம்ம முதல் பலனாக மீட்டுக்கொள்ளப்படும். அப்போ அந்த 1,44,000 சபைகள் ஆரம்பித்தாலும் ஒரு சபைக்கு 1,00,000 பேர் வந்தாலும் அப்போ இந்த யுக காலத்தில் எப்படி என்ன நடக்கும்? ஜனங்க அதாவது வந்து எங்கே பார்த்தாலும் வீடுகள் இருக்கும், எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் இருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் இருப்பாங்க. அப்போ இந்த இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மனுஷனுடைய அறிவு, நான் ஒரு கட்டுரை இருந்தேன் முன்னாடி சின்ன பிள்ளைகள். மனிதனுடைய அறிவு, குரங்குக்கு ஒரு புண்ணு வந்தால் என்ன பண்ணும்? அதை நோண்டி பெருசு வச்சு செத்து போயிடும். அதே மாதிரி மனிதனுக்கு அறிவுன்ற புண்ணை கர்த்தர் வச்சு அறிவுன்ற புண்ணு வந்து போச்சு. அதை பயன்படுத்தி அணுகுண்டை தயாரித்து ஒருத்தனை கூட தான் போட்டு இவனுடைய செத்து போயிடுவானோ அப்படின்னு சொல்லி நான் சின்ன பிள்ளை ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தேன். அது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எனக்கு தான் கிடச்சிது. பயங்கரமாக எழுதிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன சொல்லும்போது இன்றைக்கு அந்த மனிதனுடைய அறிவு பொல்லாத அறிவு. ஆனால் இது வரும்போது இந்த கர்த்தருடைய நாம மகிமைப்பட அவனுக்கு அவனுடைய என்ன சொல்ல, இந்த சத்தியத்தில் வராதவருடைய அறிவு மங்கி போயிடும். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவருடைய அறிவு மங்கி போயிடும், பிரகாசம் அடைய முடியாது. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நான் உங்களுக்குள்ள கிறிஸ்து உள்ளே வந்துடுறாரு. அப்போ உனக்குள்ளே நடக்கும்போது போகும்போது வரும்போது உனக்குள்ளே பவர் அப்படியே மின்னும், பல மின்னும். அது ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு வெளிப்படும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, ஆஹா பிரதேசம் சொன்னது உண்மை தான் அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு அது உங்களுக்கு வெளியிறங்கமாக கண்ணுக்கு தெரியும். அப்படியே கையை நீட்டினோன்னு அது பவர் உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். அப்போ உனக்குள்ளே யார் உட்காந்துருக்கா? மகிமையின் தேவன் உனக்குள்ளே உட்காந்து அவர் மகிமைப்படுறாரு. அது ஒரு வசனம் இருக்கும் பாருங்கள், 1:2:16-17 வரும். 1 கொண்டீரா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? அது ஒரு 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்போ நம்மளுடைய சரித்திரம். இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே இப்படி ஞானஸ்தானம் கொடுத்து இப்படி முத்திரை தரிக்கப்பட்டு இப்படி தேவனுடைய ஆலயம் வந்து இவ்வளவும் வந்தால் தான் தேவனுடைய ஆலயம். நீங்கள் இப்போ இது ஒன்றுமே இல்லாதவன் யார்? சாத்தனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயமாக மாத்திரக்குன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் அவங்கள. ரோபகளாக இடவிடாது கண்ணீரோடு ஜெபிச்சு. ஒரு சபையை கட்டுறது சாதாரண காரியம் அல்ல. ஒரு சபைக்கு சத்தியத்தை சொல்கிறதும் சாதாரண காரியம் அல்ல. ஒரு சபையை வழிநடத்துறதும் சாதாரண காரியம் அல்ல.
எந்த நேரம் பார்த்தா என் மைண்ட் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. என் மைண்ட் எங்கே இருக்குது? உங்களை சுற்றி சுற்றி தான் வருது. ஏன்? சபையை பலப்படுத்தாமல் என்ன பண்ணுறது? அது தூரத்தில் இருந்தாலும் நான் உங்கள் கூட தான் நிற்கிறேன். நான் இருக்குது தூரத்தில் தான் இருக்கிறேன். என் சரீரம் தான் வெளியில் இருக்குது. அது என் நாவி ஆத்மா சத்தம் உங்களுக்கு தான் சுற்றி சுற்றி வருது. ஏன் சொல்லுங்கள்? இந்த சத்தியத்தை நம்ம ஊன்ற கட்டி அநேக ஆத்மக்களை பொருளாக கொண்டு வந்து சேர்த்து அவங்கவுங்களும் சில பொறுப்பு கொடுத்து அவங்கவுங்க கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்கவுங்க கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இது ஒன்மையான ஒழியம். என்னுடைய கேசட் மட்டும்தான் உலகம் பூரா போகும். அவங்க ஃபுல் ஃபீட்டில் மட்டும் தனித்தனியாக பிரசங்கம் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை. என்னுடைய செய்தி மட்டும்தான் உலகம் பூரா போகும். இது உண்மையான ஒழியம். ஏன்னா ஒரே 7ஆம் தூதன் மட்டும்தான். நீங்கள் மற்றவங்க போய் சத்தியம் சொல்லி ஆதாயப்படுத்தலாம். இந்த செய்தியை ரெக்கார்ட் பண்ணி வச்சு எல்லோரும் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த சொல்ல முதல் பணம் மீட்கப்பட்டவர் சொல்லிட்டு தேவனுக்கு ஆட்டுக்குட்டியாக முதல் பணமாக மீட்கப்பட்டவர். இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்தார்கள் இருக்கிறார்கள். ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தேவனுடைய சிங்காசனம் என்பது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு முன்பாக இதான் வார்த்தை, இதான் சிங்காசனம் இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு முன்பாக எப்படி இருக்கும்? ஏன்னா இதுதான் தேவன் எங்கே இருக்காரு? ஒரு தான் தேவன். தேவனை நான் என்ன பண்ணியிருக்கேன்? கையில் வச்சுருக்கேன். அதில் வார்த்தை, இந்த வார்த்தை தேவன், இந்த வார்த்தை தேவனாக, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்போ தேவனாக இருக்கிறார். இப்போ இந்த வார்த்தையை நான் கையில் வச்சுருக்கேன். இப்போ இந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்குது. இந்த வார்த்தையானவரே உள்ள நம்மளுக்குள்ளே வந்திருக்கார். அப்போ நம்மளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது? ஒரு விதமான பயம், ஒரு விதமான இருக்குது. ஏன்னா தேவன் நம்மளுக்குள்ளே இருக்குது. நம்ம தப்பு செய்ய மாட்டோம். யாருக்கும் நன்மையை தவிர தீமையான காரியம் யாருக்கும் நம்ம செய்யறதுக்கு நம்மளுக்கு என்ன வராது மனசு. வசனம் 6 பார்த்தீங்கன்னா பின்பு பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரர்களுக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடனாக இருந்து பார்த்தீங்களா? இந்த நித்திய சுவிசேஷம் என்பது இதுதான். இப்போ நான் சொல்கிறேன்னா இதான் நித்திய சுவிசேஷம். நித்திய சுவிசேஷம்னா என்ன? இன்னும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? இன்னும் 2000 போக போக போயிட்டே இருக்கும். இந்த நித்திய சுவிசேஷம் மாறவே மாறாது. ஏன்னா இவன் தான் அந்த 7ஆம் தூதன் தான் வரான் நித்திய சுவிசேஷத்தை கொண்டுக்கிட்டு. யாருக்கு? உலக மக்களுக்கு போது நித்திய சுவிசேஷம் என்பது பிரணவம் என்ற நாமத்தில். அப்போ சத்ருவுக்கு என்ன எரிச்சலும் பொறாமையும் உள்ளவன் அவனுடைய நாமத்தை உள்ள கொண்டா திணிச்சு எல்லா மக்களையும் கெடுத்துட்டானே. ஏசுன்ற நாமத்தில் ரட்சிப்பு கிடையாது. எல்லாரையும் கெடுத்துட்டானே. ரட்சிப்புக்குரிய நாமத்தை நீக்கிட்டானே. மீண்டுமா இந்த ஊரின் 7ஆம் தூதன் வந்து அந்த ரட்சிப்புக்குரிய நாமத்தை ஒன்றா சேர்த்து இணைத்து வேதத்துக்கு உயிர் கொடுத்தாச்சு. வேதத்துக்கு உயிர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன வந்துருச்சு? உயிர் வந்துருச்சு. இப்போ வேதத்துக்கு உயிர் வந்துருச்சா பிசாசுக்கு பூமியில் என்ன இல்லை? வேலை இல்லை. அவன் தலையை நசுக்கக்கூடிய ஊழியத்தை நம்ம கையில் கொடுத்துருவோம். அதுதான் சொல்ல பிசாசுக்கு எதிர்த்துனுங்க அவங்கள்ட்ட ஓடிப்போன்னு சொல்லு. 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறாரு. பிசாசுக்கு எதிர்த்துனுங்க அவங்கள்ட்ட எந்த பிசாசுக்கு? இவனுக்கு எப்படி எதிர்க்க முடியும்? இவ்வளோ சமாச்சாரத்தை பெற்றுக்கொண்டு தான் எதிர்க்க முடியும். இல்லாட்டி அவனை எதிர்க்க முடியுமா? இவ்வளவும் சம்மதம். ஏன்னா கிறிஸ்துவை தரித்து கொண்டவர் தான் பிசாசை எடுத்துக்க முடியும். நான் பரிசுத்தா இருக்க நீங்களும் உங்களை எல்லா நடக்கையிலும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்கிறாரு. அந்த பரிசுத்தம் நம்மளுக்குள்ள வந்துருச்சு. என்ன பரிசுத்தம் இது? சிலுவை மரண பிரசவத்தில் பிறந்த பரிசுத்தம். இதுதான் பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் தான் நம்மளுக்குள்ள வந்திருக்குது. இதுதான் பரிசுத்த அலங்காரம். இந்த பரிசுத்த அலங்காரம் நம்மளுக்குள்ள வந்துட்டதுனால இந்த பரிசுத்த அலங்காரம் யாருக்கு தரிக்கப்பட்டதோ அந்த மனிதனை கண்டா தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு என்ன வரும்? பயமும் நடுக்கமும் திகிலும் வரும். உன்னை கண்டா பிசாசம் அலறுவான். நீ போய் நின்னாலே அலறுவான். கையை தூக்குனாலே உனக்குள்ளேருந்து வெள்ளம் புறப்பட்டு போகும். அப்படி உள்ள பவர் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? அதை உண்மை உத்தமமாக காத்துக்கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுக்கு பலன் கூடுதலாக வரந்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஆத்துமாக்களுக்காண்டி முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும். அப்போ உன்னுடைய ஜெபம் உண்மையாக இருக்குமே ஆனால் நிச்சயமான முறையில் நீ சோர்வடைய மாட்ட, நீ சோர்ந்து போக மாட்ட, நீ ஃபெயில் ஆக மாட்ட. இல்லை படிக்கிற பிள்ளைங்க பாஸ் பண்ணிடும், படிக்காத பிள்ளைங்க ஃபெயில் ஆகும். ஆனால் அதே மாதிரி நீ படிக்கிற பிள்ளை நீ சோர்வடையும். அப்போ படிக்கிற பிள்ளைன்னா ஆத்துமாக்களுக்காண்டி பிரயாசப்படக்கூடிய பிள்ளைகள் தான் நம்ம இருக்கணும். அதுதான் அங்கே சொல்கிறாரு. மத்தியில் பறந்து கண்டேன் என்ன பாசி என்ன நித்திய சுவிசேஷ உடையவனாக இருந்து வசனம் 7 சொல்ற மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்து நியாய தீர்ப்பு என்ன? ஞானஸ்தானம் தான். நல்லா கவனி. நியாய தீர்ப்பு இது ஞானஸ்தானம் தான்.
பூமியிலே கிடைச்சது உனக்கு நியாய தீர்ப்பு. நீ பரலோகவாசி ஆகிட்ட. ஆனால் இந்த 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 நியாய தீர்ப்புக்குள்ள வந்து அவன் பாவம் செய்ய மாட்டான், தன்னை காத்துக்கொள்ளுவான், மற்றவனே காத்துருவான். இந்த நியாய தீர்ப்பில் வந்து என்ன பண்ணலாம், பாவம் செய்ய மனசு வராது. ஏன்? இதான் நியாய ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா நீ பரலோகவாசி, உனக்குள்ளே கிறிஸ்து வந்துட்டாரு. நீ பரலோகவாசி, உனக்குள்ளே கிறிஸ்து வந்துட்டு பிற்பாடு உனக்குள்ளே என்ன இல்லை, என்ன இல்லை, ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஜட்ஜ்மெண்ட் இல்லாதபடி நேரடியாக பரலோகத்துக்கு போகிறது நம்ம தான். ஜட்ஜ்மெண்ட் இல்லாதபடி பரலோகத்துக்கு போகக்கூடியது நம்ம தான், வேறு யாரும் கிடையாது. அடுத்து சொல்லும்போது என்ன சொல்வது, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்தவரை மையப்படுத்துங்கள், நியாயத்தீர்ப்பு கொடுக்க வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். ஆமீன். அப்போ எப்பேற்பட்ட ஒரு கிருபைக்குள்ள நம்மளை கொண்டு போய் நிறுத்திட்டார். நம்ம எப்பேற்பட்ட கிருபைக்குள்ளே வந்துட்டோம் பார்த்தீங்களா. இன்றைக்கி என்ன சொல்லும்போது தள்ளப்பட்ட ஆவிகள் அநேகம். அப்பா அப்படின்னு இல்லை, 7 பிரிவு தள்ளப்பட்டு போச்சு. 7 கும்பல் தள்ளப்பட்டு போச்சு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த 19 1-11 இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணையும் மகிமையும் கனமும் வல்லமையும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியம் நீதி உள்ளவைகள். வெளிப்படுத்தல் 19 சொன்னீங்க. ஆமாம், அந்த அடுத்து 8வது வசனத்திலிருந்து இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியம் நீதிமானவைகள். எப்படி நியாய தீர்ப்பு சத்தியம் நீதிமானவைகள் சொல்லும்போது எப்படி சொன்னால், சத்தியத்தை ஜனங்களுக்கு போதித்து அவரை நீ தரித்து கொள்ளும்போது அவருடைய அந்த நியாய தீர்ப்பு எப்படி வருது, சத்தியமும் நீதியுமானது நியாய தீர்ப்பு. இப்போ நியாய தீர்ப்பு பூமியிலே வந்துருச்சு நம்மளுக்கு. நம்ம பொக்கிஷம் எங்கே இருக்குது இப்போ பரலோகத்தில். பூமியில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும், பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். இப்போ பரலோக பொக்கிஷத்தை நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. நாம் பரலோக பொக்கிஷத்தை சேர்க்க ஆதாயம் பண்ண உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குது, அங்கே உறுதி இருதயம் அங்கே இருக்கின்றது. அப்போ நம்மளுடைய உடல் பொருள் ஆவி என்னங்கன்னா எல்லாம் அங்கே இருக்குது, பரலோகத்தை நோக்கி தான். ஏன்னா பரலோகம் எனக்குள்ளே இருக்குது. நான் வந்து என்னை போல் மற்ற ஆத்மாக்களை கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து அவங்க சத்தியத்தில் நடத்த பூமியில் ஒரு ஆத்மா ரசிக்கப்படுறார், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இதை செய்வீங்களா? முதல்ல ஜகரியா கொண்டு வரணும், மனைவி பிள்ளைகளை. உங்கள் மனைவி பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டாங்கன்னா எல்லாரையும் உங்கள் மொத்த பேரையும் கூட்டி எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். 2 நாள் அங்கே இட்டாரா. ஆமாம், இல்லாட்டி அவங்கள மொத்த பேரும் இங்கே கொண்டு வச்சுருவோம். இங்கே ஒரு 2 நாள் டேரா போடுவோம். ஆமாம், ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சத்தியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ எங்கள் வீடு பெரிய வீடு தான், அது ஷெட்டு மாதிரி போட்டால் நிறைய பேர் உட்காரலாம். புரியுங்களா? பரவாயில்ல, இங்கேயே நடத்துவோம். கர்த்தர் எங்கே கொடுத்துருக்காரு அங்கேயே நடத்துவோம். எதுவும் இங்கேயும் நிறைய ஆத்மக்கள் வருவாங்க. இது ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, பிடிக்கவே முடியாது. இந்த ஏரியாவே கர்த்தர் விலைக்கே தருவார். பணம் அவர் கையில் இருக்குது. நம்ம செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்காக பணத்தை அவர் தருவார், யாரை கொண்டாந்து செய்வார். எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. கர்த்தர் கொடுக்கணும்னு மனசு வச்சா ஒரு செகண்ட், ஒரு இமைப்பொழுது தான் பரலோகத்திலேருந்து தங்கத்தையே கொட்டிடுவார். அவர் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். ஆமாம், பொண்ணும் பொருளும் அவருடையது. பூமி அதை நிறைவது குடிகளும் அவருடையது. எல்லா பொக்கிஷமும் அவருக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், முழங்கால் போட்டு கண்ணீரோடு நிற்கும்போது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். அப்போ நம்ம கண்ணீரோடு இந்த சத்தியத்தை சொல்லி ஜெபத்தில் வச்சு கண்ணீரோடு சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமான முறையில் நமக்கு முன்பாக கடந்து போவார். கடந்து போய் நொறுக்கு நொறுக்கிறவ எல்லாருமே. ஏன்னா இன்றைக்கு பொய்யான உபதேசத்தில் மாட்டிக்கொண்டு ஆத்மாக்கள்லாம் கர்த்தர் கூட்டி சேர்த்துருவார். வேறு எங்கேயும் போக வேண்டாம், சீவம் சபைக்கு போனால் போகிறோம். அங்கே உள்ள ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா போகிறோம். இங்கே உள்ள சபைகளில் ஒரு 10 குடும்பம் வந்தால் போகிறோம். அப்படியே சேர்ந்துடும். நம்ம சத்தியத்தை கேட்க வந்துடுவாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்லும்போது சொல்லிட்டு கத்திரிக்கை ஒரு அடுத்து படிங்க. கர்த்தருக்கே உரியது
நீதிமானவர்கள் வேசித்தனத்தால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாயத்தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரர் ரத்தத்திற்காக அவரிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். ஏன்னு கேட்டால் இப்போ அந்த ஏசுனா இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே பழி வாங்கப்படலாம் அவங்களுக்கு போயிடுது. நம்மளுக்குள்ளே இருந்த அந்த அவன் நம்மளை பழி வாங்கினா இந்த பழி வாங்க அந்த படம்லாம் திரும்பி அவனுக்கே போயிடுது. இதே மாதிரி ஒவ்வொரு ஆத்மா கொண்டு வந்து சேர்க்க பழிவாங்கும் படலாம் அவனுக்குள்ளே இருக்குது. அந்த அத்தமுக ஆவியாக இது இதுக்குள்ளே வந்துட்டோன்னா திரும்ப அவனுக்கு போயிடுது. அவன் எதை விதைச்சானோ அதை அவனே அறுத்துட்டு போட்டோம். நாம் எதை விதைக்கிறோமோ நாம் அதை அறுக்கிறோம். இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை நாம் விதைக்கிறோம். சிலுவை பற்றிய உபதேசத்தை நாம் மறுப்போம். அவன் விதைக்கலை, அவனுக்கு தெரியாது. சிலுவை பற்றிய உபதேசமே தெரியாது. சிலுவை பற்றிய உபதேசத்தை நாம் விதைக்கும்போது அந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை நாம் மறுப்போம். இதுதான் பலன். இந்த பலன் மிகுதியாக இருக்குது பரலோகத்தில். நமக்காண்டி கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. நாம் இனிமே கொண்டு என்ன பண்ணணும்? செயல்பட வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. ஆத்மாக்காண்டி பாரப்பட வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. ஒரு ஆத்மாக்களுக்காண்டு கண்ணீரோடு கம்பளையோடு நின்று ஜெபிக்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. அப்போ எப்பேற்பட்ட கிருபைக்குள்ளாக நம்மளை கர்த்தர் வைத்திருக்காரு பாருங்கள். ஏன்னு கேட்டால் பார்த்திங்கன்னா இப்போ 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்தாங்கன்னா போட்டிருக்கு. முகங்குப்புற விழுந்தார்கள். இந்த 24 மூப்பர்கள் எங்கே வருவாங்க? இந்த 1,44,000 பேர்களுக்குள்ளே வருவாங்க போட்டிருக்கு. இப்போ நீங்களாம் அங்கே தான் இருக்கிறோம், பூமிக்கு வரலையா? இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ இந்த பூமியில் தான் இருக்காங்க ஜனங்க. இவங்களை கூட்டி சேர்க்குறது தான் நம்மளுக்கு வேலையை. இப்போ இந்த 1,44,000 பேர் சபை. இந்த ஒரு சபைக்கு 1,00,000 பேர். அப்போ என்ன சொல்லுவோம்? அங்கங்கே ஒரு காட்டேஜ் மினிஸ்டர் மாதிரி பரவிக்கிட்டே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சுவிசேஷத்தை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டம் தெளிவாக வச்சுருக்காங்க. அது பொய்யான ஒரு காரியத்தை வெளிநாட்டிலேருந்து பணத்தை வாங்கிட்டு பண்ணுற வேலைகள்லாம் நம்மளுக்கு அப்படி இல்லை. நம்மளுக்கு வெளிநாட்டிலையும் பணம் இல்லை, உள்நாட்டிலையும் பணம் இல்லை. கர்த்தர் தான் பணம், நம்மளுக்கு கர்த்தர் தான் கொடுக்கணும், கர்த்தர் தான் நம்மளுக்கு நடத்தணும். அப்பேற்பட்ட ஒரு சத்தியத்தில் நம்மளை தேவன் கொண்டு வந்து நியமிச்சிட்டாரு. இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? எல்லாம் இப்போ எல்லாமே சக்ஸஸ் தான், எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பார்க்கும்போது சொல்கிறேன், இந்த தூதன் யாரை தொழுது கொள்ள கூறுகின்றானோ அவர் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரங்களுக்கும் பாஷைக்காரர்களுக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக இருப்பான். இந்த நித்திய சுவிசேஷம்தான் மரணமில்லா நித்திய பேரின்ப பெருவாழ்வு. இந்த நித்திய சுவிசேஷம் எதை குறிக்குது? மரணமில்லா நித்திய பேரின்ப பெருவாழ்வு தான் நித்திய சுவிசேஷம். நம்மளுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது, சரீரத்தில் நித்திரதான். அது கூட கர்த்தர் நம்மளுக்கு ஆயுள் பலத்தை கூட்டி கொடுப்பார். கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? ஆயுள் பலத்தை கூட்டி கொடுப்பார். பொருளாதாரத்தையும் கூட்டி கொடுக்கணும். அதுக்கு நம்ம முழங்கால் போடணும். நித்திய சுவிசேஷம் மறைந்துள்ளது. இந்த நித்திய சுவிசேஷம் எதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு? பிரானோம் என்ற நாமத்திற்குள்ளாக மறைஞ்சிருக்கு. நித்திய சுவிசேஷம் எதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு? ஏன்னா நித்திய சுவிசேஷம் வந்து சிலுவை பற்றிய உபதேசம் தான் நித்திய சுவிசேஷம். நித்திய சுவிசேஷம் என்பது பெரிய ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் ஒவ்வொரு சுவிசேஷம் மறைஞ்சிருக்கு. அதுதான் கர்த்தர் சொல்கிறார், மறைந்துள்ளது. அடுத்தது எபேசியர் 4வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இங்கே 5 விதமான ஊழியத்தை சொல்கிறார். அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும் போதகர் நியமித்தார். ஏன்னு கேட்டால் நீங்கள் 5 விதமான ஊழியத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? பூமியில் வைத்து விட்டார். இந்த 5 விதமான ஊழியம் வந்துருச்சு இன்றைக்கி. இந்த 5 விதமான ஊழியமும் ஏற்கனவே அப்போஸ்தலர்கள் செய்து தான், இப்போ யாரும் செய்யலை. இந்த 5 விதமான ஊழியங்களையும் நம்ம தான் பண்ண போகிறோம். ஒன்றும் இதுக்கு அல்லாமல் இன்னொரு ஊழியம், பெரிய ஊழியம் வருது, மெல்கிதேசேக்கின் ஊழியம். இந்த மெல்கிதேசேக்கின் ஊழியம் தான் ஒரு மகத்தான ஊழியம். ஏன்னா அவர் கிறிஸ்து மெல்கிதேச ஊழியத்தை கொண்டு வந்துட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 Corinthians 12 28, 29 அங்கே 5 விதமான தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்க வரங்களையும்,
ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏன்னு கேட்டால் இந்த 5 விதமான ஊழியங்களையும் ஏற்படுத்தி இப்போ நம்மளுக்கு மெல்கிசேதேக்கு 6வது ஊழியத்தை கொடுத்துட்டார். இதுக்குள்ளே என்ன வச்சுருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 8லேருந்து 9 10 வரைக்கும் படிங்க. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியான ஞானத்தை போதிக்கும் வசனமும் 9 விதமான வரங்கள் வச்சிருக்காரு. இந்த ஊழியத்தில் என்ன இருக்குது? 9 விதமான வரங்கள் வச்சுட்டார். அந்த வரங்களை நீங்கள் பார்க்கும்போது ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவு உணர்த்து வசனம், விசுவாசமும் குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், தீர்க்கதரிசனம் உரைத்தலும், ஆவிகளை பகுத்தலும், வேறொரு பற்பல பாஷைகளை பேசும், வியாக்கியானம் பண்ணும். இந்த 9 விதமான வரங்கள் பார்த்தீங்கன்னா ஆவிகளை பகுத்தறிதுன்றது அது பெரிய ஒரு மகத்தான இவைகள் எல்லாம் அந்த ஒரே நாளிலே நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அபிஷேகத்தில் 35 விதமான அபிஷேகம் இருக்குன்ட்டு. ஒரு அபிஷேகம் ஒருத்தருக்கும் தெரியாது. பரிசுத்தாவில் எத்தனை ஆவி இருக்காரு? 35 விதமான பரிசுத்தாவி இருக்குது. அதுக்கு ஒரு ஓமானம் நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லாருக்குமே. நான் கேட்பேன் 35 எங்கேயா இருக்குன்னு கேட்போம். நான் கேட்பேன், இப்போ இயேசுவை மரியாளின் கற்பத்தில் எதில் உருவாக்கினார்? பரிசுத்தாவியில் தான். ஆமாம். அப்போ பெந்தெகோஸ்து நாள் பரிசுத்தாவி விட்டு 2 ஆவி ஒரே ஆவியாக வேறு ஆவியாக கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அப்படியே சொல்லணும். ஆமாம் இந்த மாதிரி 35 விதமான பரிசுத்தாவி வேதத்தில் இருக்குது. எல்லாத்துக்கும் நான் விளக்கம் சொல்லி எல்லாத்துக்கும் பிரித்து காட்டுவோம். சொன்னேன் உடனே பிடிச்சிக்கிட்டான். ஐயா நான் சொல்லிக் கொடுங்க, சபைக்கு வரீங்களா, பைபிள் ஸ்டடி நடத்துகிறேன், அது நடத்துகிறேன், இது நடத்துகிறேன். கட் பண்ணி வர்றது ஏதாச்சும் ஒன்று சொன்னால் நம்மளை பிடிச்சிக்கிறோம். ஏன் ஒருத்தன் கெஞ்சிடான், அந்த தாம்பரத்துலேருந்து தூரத்தில் உள்ள உங்கள்கிட்ட பேசுனால குமரேசனா நம்ம ஒருத்தன், நீங்கள் பைபிள் ஸ்டடி நடத்துங்கய்யா. பேசும்போது பார்த்துட்டான். ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, உனக்கு ஊழி அழைப்பே இல்லையே பிரதர். அவ்வளோதான் போச்சு. உனக்கு ஊழி அழைப்பே இல்லையே பிரதர், நீ எப்படி சபை நடத்துகிறேன்னு கேட்டான் ஒரு கேள்வி. அவங்களுக்கு என்ன வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு. ஏன்னு கேட்டால் அவங்க அதாவது வாலண்டியாக வர்றாங்க. காலத்தை பார்த்தா எல்லோரும் ஊழியம் பண்ணான். ரொம்ப நெருக்கி கேட்கும்போது எங்கள் அண்ணன் கம்பல்சரியாக அந்த ஊழியத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டார். நான் சொன்னேன், உனக்கு ஏசு கிறிஸ்து கம்பல்சரியாக கொண்டு நிறுத்தினாரான், ஒன்றை நிறுத்தினாங்க அண்ணன். அப்போ நீங்கள் ஒன்றை கேட்டுக்கிற போடான்னு சொல்லி கட் பண்ணிடுச்சு. அப்போ அவனுக்கு என்ன புரியலை, யார் நிறுத்தணும்? என்னை கூப்பிட்டாரு ஊழியத்துக்கு. ஒன்று ஐயா நாட்டில் வேறு ஆலய கிடைக்கல, அவன் மக்கள் நான் தான் கிடைச்சேன், இழிச்சவாங்க என்னை விட்டுருப்பான்ற அப்படியே பேசுகிறேன். நான் விட்டேன், நாட்டில் வேறு ஆலய கிடைக்க நான் தான் இழிச்சவன் கிடைச்சிடறேன், உனக்கு என் ஊழியத்துச்சின்னு கூப்பிட்றேன், என்னை விட்டுருப்பான்னு சொல்லி விடவே இல்லை. கடைசி வரைக்கும் என்ன பண்ணார், அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு இந்த பைபிளை படிக்க வச்சு எல்லாத்தையும் அவரே சொல்லி கொடுத்தாரு. சரிப்பா நான் பைபிள் படிக்கிறேன் சரி, ஆனால் இது அவமான விஷயத்துக்கு விளக்கம் சொல்கிறானே, இது மொத்த விளக்கம் அவங்களுக்கு தானே தெரியும். நீ தானே கிறிஸ்து, நீர் சொல்லி கொடுத்தா இந்த ஊழியத்தை சிலர் செய்ய மாட்டேங்க, நானே உனக்கு சொல்லித்தரேன். அவர் தான் சொல்லி கொடுத்தாரு இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 வரங்கள் இருக்குது. இந்த 9 வரங்கள் எங்கே ஆப்ரேட் ஆகும்? நம்ம சபையில் தான் 9 வரங்கள். இது இல்லாமல் இன்னொரு காரியம் இருக்குது பாருங்கள். 9 விதமான கனி கொடுக்கக்கூடிய ஜீவங்கள் இருக்குது. எந்த கனி கொடுக்குற ஜீவன் யாருக்குமே இல்லை. இந்த உண்மையிலே இந்த கனி கொடுக்குற ஜீவத்தை எல்லோரும் கட் பண்ணிடுவான். இந்த உண்மையில் இந்த கனி கொடுக்குற ஜீவன் யாருக்குள்ளே வருதோ அவனுக்கு தான் இந்த 5 விதமான ஊழியங்களும் 9 விதமான வாரங்களும் ஆப்ரேட் ஆகிறதுக்கு இல்லை. ஏன்கிட்ட இதில் மாயமாலம் பண்ணுறதுக்கோ அல்லது கண்டக்க நடக்கிறதுக்கோ இல்லை. இது கிறிஸ்துவனுடைய உபதேசம். இதில் நிலைச்சிருக்கிறது தான் தப்பிக்க முடியும். எங்களுக்கோ எல்லாருக்கும் மாம்ச சிந்தை, எல்லாருக்கும் மாமிச சிந்தை மரணம், ஆவி சிந்தை ஜீவனும் சமாதானம். அதுக்கு மேலே கிறிஸ்துவ சிந்தை ஊற்றப்படுது. நம்மளுக்கு கிறிஸ்துவ சிந்தை வந்துடுச்சு. கிறிஸ்துவ சிந்தை வந்தால் தான் இந்த சத்திய முறையிட புரியாது. ஏன்னா எழுதியிருக்கிறது யார் சொன்னால் தேவாவி எழுதியிருக்காரு. அப்போ நீங்கள் போய் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 22-23
அதை விட்டுருங்க. கலாத்தியர் 5 ஆவியின் கனி 19, 20, 21. மாம்சத்தின் ஆவியின் கனியோன்றது 22. 22, 23 படிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 9 விதமான கனி கொடுக்கக்கூடிய ஜீவியங்கள் அது நம்மளுக்குள்ளே வரணும். 9 விதமான கனி கொடுக்குற ஜீவியமும் நம்மளுக்குள்ளே வரணும். அப்போ இந்த கனி கொடுக்குற ஜீவியம் அப்படின்னு சொல்லும்போது யார்கிட்ட பேசணும், கவனமாக பேசி அந்த ஆத்மா ஆதாயப்படுத்தணும். அதை மறுபடியும் படிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். பிரமாணம் ஒன்றும் இல்லை. இந்த 9 பிரமாணங்கள், இந்த 9 கனி கொடுக்குற ஜீவியம் உனக்குள்ளே வந்துருச்சுன்னா நீ யார்? நீ தான் உலகத்தை ஜெயித்தவன். உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து. ஏன்னா கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கார். ஆனாலும் நீ உண்மையிலேயே நீ செயல்படும் போது, உண்மையிலே ஆத்மாக்காண்டு கண்ணீரிடும் போது, உண்மையிலேயே சபைக்காக சத்தியத்துக்காண்டி கண்ணீரிடும் போது, முதல்ல ஊழியக்காரனை கனப்படுத்தணும். இல்லை கவனி, நீ ஊழியக்காரனை கனப்படுத்த தான் உன் லைஃபே இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது. ஊழியக்காரன் உசாதனப்படுத்தினா கர்த்தருக்கு பிடிக்காது. என்னை யாராச்சும் புறக்கணிச்சாங்கன்னா, எத்தனை பேர் புறக்கணிச்சு ஐயோன்னு போயிட்டாங்க. முதல்ல போனது ஜெயந்தி, 2வது அண்ணாது, 3வது இந்த வந்தான் ஜெயக்குமார் நடித்தான், 4வது அவன் கூட வந்தான் இன்னொருத்தன். இப்படி கிட்டத்தட்ட நிறைய பேர் போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மை கிடையாது. பவுல் என் கூடவே இருப்பானாக்கமும் தசைமார் என்னாச்சு, அவன் ஒய்ஃப், அந்த குடும்பம் அப்படியே போயிட்டான். இன்றைக்கி சீரழிஞ்சு சிறப்பாக சிரிச்சு. அட ஒன்றியத்துக்கு இமாலயரியா கூட இருந்தால் இன்றைக்கி எப்படி இருந்திருப்பான்? அந்த ஆள் தான் முதல் விசுவாசி. எனக்கு எப்படி இருந்திருப்பா தெரியுமா? இன்றைக்கி என் பேச்சு கேட்டிருந்தாருன்னா வார்த்தையில் என்னமோ எங்கிட்டேருந்து வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு. கேட்டால் என்ன சொல்கிறாரு? அவருக்கே சொன்ன மாதிரி ஆக்ஷன். அது தப்பு இல்லை. ஒருத்தர் அமெரிக்கா போகிறதுக்காண்டி எழுதி கேட்டாங்கிட்ட, அமெரிக்காவுக்கு போய் பிரசன் 20 பக்கம் எழுதி கொடுத்தேன். 20 பக்கம் எழுதி கொடுத்தான். அதை கொண்டு போயிட்டு வேற ஒருத்தனை விற்றுட்டான். ஏன்னா அவன் படிச்சுட்டு நொந்து போயிட்டு, யார் உனக்கு எழுதி கொடுத்தான்? என் பேரை சொல்லியிருக்கான். அப்போ அப்படியே 4-5 பேர் உட்காந்து இப்போ எல்லாரும் படிச்சிருக்கேன். படிச்சு யார்? இந்த முஸ்லீம்லேருந்து வந்த பிரதர்ஸ் ஜோஷுவா கமல், அவர் தான் எழுதி கொடுத்தார். எல்லா பேருக்கும் மூஞ்சி செத்து போச்சு. இது மனித அறிவு கொண்டு எழுத முடியாது. அப்புறம் வந்து சொன்னால் உங்களை ரொம்ப பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, யார் பணம் கேட்டாங்க, யார் பேரெல்லாம் சொன்னான். சரி இருக்கிட்ட பரவாயில்ல, நீ கொண்டு உனக்கு கேட்டால் நீ அமெரிக்கா பண்ணி போகலையா? இல்லையா, போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. எவன் போகிறானா அவனை கொடுத்து விட்றேன். சார் உங்களுக்கு எவ்வளோ நல்ல மனசு இருக்குது, எவன் போகிறானா அவனை கொடுத்தேன். எப்படியோ கர்த்தருடைய வார்த்தை வெளியில் வரட்டுமாப்பா, எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வந்துட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர்களுக்கு உதவி வார்த்தையின் மூலியமாக நம்ம உதவி செய்யலாம். அப்போனால் அப்போ என்ன சொல்லும்போது, அமெரிக்காவிலாம் வெளிநாட்டில் போகும்போதுன்னா இந்த கையை நீட்டினா பொத்துன்னு கீழே விழுவணும். கையிலேருந்து வெள்ளம் புறப்பட்டு அவனை அடித்தவொன்னே கீழே விழுந்துடும். இதுதான் வரோம். இது தன்னால் கர்த்தரே கொடுக்கணும் அந்த வரத்தை. நம்மளாக போயிட்டு என்ன சொல்லுவோம், காசு கொடுத்து வாங்கிட்டு தான் நிறைய பேர் ஊழியம் பண்ணுறான். அது நம்மளுக்கு வேண்டாம். தேடணும், தேடி ஒடியாரணும். அது கர்த்தர் செய்வார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 9 விதமான வரங்கள் ஆப்ரேட் ஆகுது. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார், இன்றைக்கி நிறைய பேர் இந்த பூமியில் இன்றைக்கி வேலை செய்ததுன்னா, கலாத்தியர் 5 அதே 5வது 19, 20, 21 படிச்சிங்கன்னா ரொம்ப இன்றைக்கு மக்கள்லாம் எப்படி போயிட்டாங்க. இது மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறணும். அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்று முன்னே நான் சொல்வது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லி. இப்போ நான் இது எல்லாம் செய்கிறான், செஞ்சுட்டு எதை வச்சுருக்கான், இதை வச்சுட்டு
அப்பா இயேசுவே ஓமா இதை வச்சு என்ன சொல்லுவான், அப்பா இயேசுவே இந்த படம் வந்து கொண்டு போப்பா. இவ்வளோ காரியம் உள்ள வச்சுருக்கான், ஒன்று கூட ரிலீஸ் ஆகலை. நல்லா கவனி, ஒன்று கூட ரிலீஸ் ஆகலை. இவனுக்கு மட்டும் இல்லை, அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாருக்குமே இருக்கும். அப்போ இவன் எப்படி நடிப்பு, தேவன்கிட்ட நடிக்க முடியுமா? இவன் யார்கிட்ட நடிக்கிறான்? அவன் இவன்கிட்ட நடிக்கிறான், இவன் அவன்கிட்ட நடிக்கிறான். புரியுதா? அவன் இவன்கிட்ட நடிக்கிறான், இவன் அவன்கிட்ட நடிக்கிறான். இப்போ 2 பேரும் யார்? நடிகர்கள். 2 பேரும் யார்? நடிகர்கள். அப்போ எப்படி மோசம் போக்கிட்டான் பாருங்க பிசாஸ். கம்ப்ளீட்டாக மோசம். சத்தியத்தை அறிய முடியாதபடி குருடாக்கிட்டான், கண்ணக்குரு ஆவிக்குரிய கண்ணக்குருடாக்கிட்டான். ஐயோ, இந்த உலகத்தில் ஐயோ பண்ணிட்டான், எல்லாரையும் ஐயோ பண்ணிட்டான். நம்மளை மட்டும் ஜெயிக்க முடியல. ஏன்? அவங்க என்ன நம்ம குருடாக்கிடுவோம். இங்கே வந்தானா சாத்தானுடைய கண்ணை நம்ம குருடாக்கிடும். ஏன்னா அவனுக்கு பயம். சாத்தான் எதுக்கு பயப்படுவான்? தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் பயப்படுவோம். அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக ஓடிட்டான். அப்போ நான் கேட்டேன், ஒருத்தாங்க சாத்தானை பற்றி சொல்கிறது யாருப்பா? கர்த்தர் தான் சொல்கிறாரு. அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தராகி என்னை பணிந்து எனக்கு ஆராதனை செய்யணும் சொல்லணும். அப்படி சொல்லு. அப்படி அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தர் வேறு ஆலயம் சொல்கிற கர்த்தர். அப்போ அவர் யார், இவர் யார்? இந்த ஆராதனைக்குரிய கர்த்தர் யார், சொல்கிறவர் யார் அப்படின்னு. அப்போ தான் யோசிக்கிறான், ஆமாம் இது பயங்கரமான கேள்வியாக இருக்குதே அப்படின்ட்டு. அப்போ அவனுக்கு என்ன புரியலை? வேதமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எல்லாம் டப்பாங்குத்தி டான்ஸு. இந்த ட்ரம்ஸ் அடிப்பானோ பாருங்க, அடிச்சு கட்டந்து குதிப்பாங்க ஆம்பளைங்க பொம்பளைங்களும். எவ்வளோ நேரத்துக்கு நிற்காது? கிறிஸ்துவனுடைய உபதேசம் கெட்டு போய் படித்தவன் ரட்சிக்கணும் தேவைப்படும். இந்த கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உபதேசத்துக்குள்ளே நீங்கள் நிலைச்சி நிற்கும்போது, நிலைச்சி நின்று உண்மையிலே நீ நிலைச்சி நின்று உண்மையிலே ஜெபம் பண்ணணும். கொஞ்சம் கூட அப்பழுக்க இருக்கக்கூடாது. அவருடைய பார்வையில் நான் உண்மையாக இருக்கிறேனா இல்லையான்றத, மனுஷனுக்குள்ளே சில தவறுகள் குறைகள் குற்றங்கள் இருக்கத்தான் செய்ய, அதை மன்னிச்சுக்கார் அவர். புரியுங்களா? அவருக்கு ஆகாத காரியங்கள் ஆகாத சம்பாஷணங்கள் நம்மளுக்கு இல்லை. மனுஷனாக இருந்தால் சில குறைகள் குற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் நம்மளுக்குள்ளேருந்து வராது. அது சந்தர்ப்பம் இல்லை. அது நான் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறேன். ஏன்னா மனிதனாக பிறந்தாலும் சில காரியங்கள் இருக்கும். அதனால் இந்த காரியத்தில் நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து, எப்படி என்ன சொல்லும்போது இன்றைக்கி எல்லா மக்களும் நான் முன்னாடி சொன்ன சத்தியத்தின்படி கடைசியில் எது வந்து மாட்டிக்கிறாங்க? கலாத்தியர் 5:19, 20, 21 வசனத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிறாங்க, விழுது போயிடறாங்க. இதை விழ வைக்கிறதே யார்? ஆராதனை இடையில் வந்து புகுந்தான் பாருங்க. ஆராதனை ஸ்தலமாக கொண்டு வந்து எல்லோரும் நிப்பாட்டிங்களா, அவனே இவங்களை விழ வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். ஏன்னா இவனும் பரலூர் ராஜ்யத்துக்கு போக மாட்டான், அவங்களே போக விட மாட்டோம், சத்தியத்தை புரிய விட மாட்டோம். சத்தியம் முடிச்சா தானே. அதனால் இந்த சத்தியம் மூலியமாக தான் ஜனங்க ரட்சிப்புக்குள்ளே வரணும். வெளியிறங்க கேட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறாத, இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறாத. ஆனால் உன்னுடைய பிரயாசம் என்ன? முழங்கால் போட்டு ஆத்மாக்கு ரட்சிப்பு. ஆத்மா ரட்சிப்பு அருமையானது. உலகத்திலேயே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அந்த பரலோகத்தில் இருக்க, ஏன்னா பூமியில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க, அங்கே பூச்சியும் துருவங்களும் பரலோகத்தில் உங்களுக்கு போய் பரலோகத்தை சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் எது? ஆத்மா. ஆத்மாக்களை பரலோகத்தை சேர்க்குது. பரலோகத்தை சேர்க்குற பொக்கிஷத்தை பூமியில் இருக்குது. இப்போ ஆத்மா எப்படி நாரி கெட்டு போயிருக்கு. அவர் என்ன சொன்னார்? நாரி கெட்டு போனதே ரட்சிக்க வந்தேன். இந்த நாரி கெட்டு போனது வசனம் எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆத்மாயே அப்புறம் பாருங்க, அப்புறம் போச்சு. பூமியில் இப்போ ஆத்மா எப்படி இருக்குது? நாரி கெட்டு போச்சு. நாரி கெட்டு போனதே ரட்சிக்க வந்தாராம். என்ன அருமையாக வந்து சொல்கிறாருப்பா. சொல்லும்போது சொல்கிறாரு, அதாவது என்ன சொல்லும்போது, பச்சை மரத்துக்கே இந்த பாடம்னா பட்டை மரமாகி உங்களுக்கு என்ன பாடம்ட்டார். ஆட்டுக்குட்டியை ஓநாய்க்குள் அனுப்புகிற போல அனுப்புகிறான்றார். இந்த உலகத்தில் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? ஓநாய்கள். ஏன்? அப்போவே 2000 வருஷத்துக்கு முடிய சிசர்கள் அனுப்பும்போது சொல்கிறார், எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அங்கே தோமா வந்தாங்க, அங்கே தோமா வந்தாங்க, அத்தனை பீலாம். இந்த அந்த தோமா வரல, ஆர்சியமாக இருக்கிறது தோமா வந்தாருங்க.
யாருக்குமே தெரியாது. ஆலசி மார்க்கத்தை தோமா அவர். ஏன்னு கேட்டால் ரோமாபுரிக்காரனுக்கு என்ன வேலை? 12 அப்போஸ்தலருடைய சிலையை அங்கே இவனே கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு போய் 12 அப்போஸ்தலர் சிலையை அங்கே வச்சுட்டான். பெரிய பெரிய அந்த கத்தீட்ரல் போதீங்கன்னா அப்போஸ்தலருடைய சிலைங்கள்லாம் இருக்கும். 12 பேர் அவனே கொண்டு விட்டான். வீடு பூந்து எல்லாரும் குடும்பமும் வெட்டி கொண்டுட்டான். திருப்பணமுடைய நாமத்தை சொன்னவங்களே விட்டான். இயேசு நாமத்தை சொன்னவங்களே விட்டான். அந்த நாமத்தை நீக்கிட்டு இயேசு நாமத்தை உள்ளே சொருவிட்டான் பாருங்க. எவ்வளோ பெரிய கொடூரம் இன்றைக்கு. அது எங்கே? உலகத்தில், இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் ஊரிந்துண்டு ஏழாந்தோன்னு என்ன எழுப்பியிருக்கிறது. ஆபிரகாம் எந்த கோத்திரத்தில் வந்தானோ, எந்த சந்தத்தில், கேத்துரால் எந்த கோத்திரத்தில் வந்தாலும் சந்தம், அதே கோத்திரம் எல்லேசர் பார்த்தான். ஆஹா, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தன்னுடைய பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அந்த வழியிலேருந்து வந்தவன் தான் நான், ஆபிரகாமுடைய வித்து. அதனால இந்த அனாயிட்டிங் எனக்குள்ளே இறங்கி இருக்குது. அதே அனாயிட்டிங் நீங்கள் ஆவிக்குரிய ஆபிரகாமுடைய வித்து உங்களுக்குள்ளே இறங்கிடுச்சு, உங்களுக்குள்ளேயும் இறங்கிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த சத்தியத்தில் பலப்பட்டு அநேக சத்தியம் சொல்லி ஆத்மாதம் செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. கேட்ட சத்திய பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். இப்போ நான் ஜெபம் பண்ணி முடிப்போம்.